சிவகாமியின் சபதம். அத்தியாயம் 7. நிலா முற்றம். கீழைச் சோழ நாட்டில் வாழும் வேலும் நன்றாய் செய்வார்கள் போலிருக்கிறது. யானை மேல் எறியப்பட்ட வேலை நீர் பார்த்தீரா? இல்லை, பிரபு. மாமல்லரிடம் அது இருக்கிறது. மாமாத்திரர் என்று எழுதியிருக்கிறது. மாமாத்திரர் என்ற பட்டம் கீழைச் சோழ நாட்டிற்கு உரியதல்லவா? ஆம், பல்லவேந்திரா. அந்த வேலை எறிந்தவன் கீழைச் சோழ நாட்டானாய்த்தானிருக்க வேண்டும். அம்மாதிரி வேல் எறியக்கூடிய வீரர்கள் 1000 பேர் இருந்தால் இந்தக் கோட்டை கவலை பற்றி கவலையில்லை. பல்லவ சைனியத்தில் எத்தனையோ 1000 வேல் வீரர்கள் இருக்கிறார்கள், பிரபு. அந்த வேலை எறிந்தவன் 10,000-த்தில் ஒரு வீரன். அவனை அவசியம் கண்டுபிடிக்க வேண்டும். சேனாபதி மௌனமாயிருந்தார். இன்னும் ஒரு விஷயம், காவித்துணி அணிந்தவர்களைப் பற்றிய கட்டளையை மாற்ற வேண்டும். ஆயனரையும் அவர் மகளையும் பார்த்துவிட்டு நாங்கள் திரும்பியபோது ஒரு சந்தின் முனையில் ஒரு புத்த பிக்ஷு நிற்பதைப் பார்த்தேன். சட்டென்று அவர் நிழலில் மறைந்து கொண்டார். கட்டளை என்ன பிரபு? ராஜவிகாரத்தின் மேல் கவனம் வைத்து புதிதாக வந்திருக்கும் புத்த பிக்ஷு யார் என்று பார்க்க வேண்டும். உடனே ஏற்பாடு செய்கிறேன். பிறகு சேனாதிபதி கலிப்பகையார் ஒவ்வொரு தூதராக அழைத்து இவர் இன்னென்ன கோட்டத்துக்குப் போகிறார் என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்தினார். தூதர்கள் தனித்தனியே சக்கரவர்த்திக்கு வணங்கி விடைபெற்றுக் கொண்டு தத்தம் குதிரை மீதேறி விரைந்து சென்றார்கள்.